ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஏடிஎம்மில் ஃபஸ்ட்டு பணம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு கிஃப்ட்டு அண்ட் செப்பல் ஷூலாம் வாங்கணும்னு நினச்சோம். இந்த பாட்டில் வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தால் எங்கள் அம்மா சரி நான் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி வா போயிட்டு வந்து திரும்ப வாங்குவோம் அப்படின்னு சொன்னால் சரின்னு கிளம்பிட்டோம். இங்கே இருக்கிறதெல்லாம் திங்ஸ்லாம் சூப்பராக இருக்குல்ல அப்படின்னா, ஆமாம் இந்த சேரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா எடுலை அப்படின்னா எனக்கு சேரீயே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே வந்து நான் சுடிதார் வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இதுவும் இது ரெண்டில் என்ன நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் இது எடுக்கலை, ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதைத்தான் எடுத்தாலே எடு அப்படின்னாங்க. என் தங்கச்சி சொன்னால் அது ரெண்டில் ஏதாவது எடு, இது நல்லாவே இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னாங்க. எங்கள் அம்மா நான் இது எடுத்தாலே எடுக்கணும் அப்படின்னாங்க. எப்பயுமே எங்கள் அம்மா வந்து நான் வீட்டில் போயிட்டு எனக்கு பிடிச்சதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் வீட்டில் வச்சிட்டேன்னா உடனே எங்கள் அம்மா சொல்லிடுவாங்க அதானே நல்லா இருந்துச்சு அதானே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ கருவாவுக்கு வந்து எடுக்கலை, எங்கள் எல்லாத்துக்குமே பாப்பாவுக்கு எல்லாத்துக்குமே எங்கள் அம்மா எடுத்து கொடுத்துட்டாங்க. உடனே நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். நெக்ஸ்ட் டே போய் கருவாவுக்கு எனக்கு எல்லாத்துக்குமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஏன்னா அன்றைக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் என் தங்கச்சி எல்லாமே போனனால நாங்கள் எதுவுமே என்னென்னா பாப்பாவுக்குள்ளது மட்டும் நான் எல்லாமே வாங்கிட்டோம், எனக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ கருவா சொல்லிச்சு நான் நெக்ஸ்ட் டே போய் நான் எல்லாமே வாங்கிக்கிறேன் அப்படின்னா நானும் கருவாவும் கிளம்பிட்டு அதான் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். ஸோ நீங்கள் எல்லாருமே கேட்டிருந்தீங்க அக்கா ட்ரெஸ் எடுத்துகிட்டு பாப்பாவுக்கு பர்ச்சேஸ் பண்ண வீடியோலாம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு தான் எதுவும் போடல, இந்த பர்த்டேக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே அப்டேட்டு கூடிய சீக்கிரம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து எல்லாமே அப்லோட் பண்ணிடுவேன். இந்த தடவை நல்லா வீடியோலாம் எடுக்கணும், வீடியோ போடணும், பர்த்டே வீடியோ போடணும்லாம் நினச்சிட்டு இருக்கேன். ஸோ நம்ம எல்லாமே போட்டுடலாம். ஸோ பாப்பாவுக்கு நீங்கள் எல்லோரும் விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போகலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. வாங்க பாப்பாவுக்கு என்ன ட்ரெஸ் எடுத்திருக்கேன், அண்ணாவுக்கு என்ன ட்ரெஸ் எடுத்திருக்கோம் எல்லாமே காட்டுறேன். அம்மா தான் எல்லாமே எடுத்து கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை நாங்கள் வந்து பர்த்டே வந்து சிம்பிளாக தான் கொண்டாடுறோம். ஏன்னா அம்மா வீட்டில் நான் வந்து கிராண்டாக எல்லாமே நான் பண்ணிடுறேன் அப்படி சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என் தங்கச்சி செலெக்ஷன் பண்ணது, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எடுத்து கொடுத்தேன். என் தங்கச்சி எடுத்து கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸு. அம்மா வந்து மொத்தம் 3 ட்ரெஸ்ஸு பாப்பாவுக்கு எடுத்தாங்க. 2 ட்ரெஸ் எடுத்தாங்க, என் தங்கச்சி 1 எடுத்தா. எங்கள் அம்மா வந்து இந்த சேரீ பாப்பாவுக்கு எடுத்தாலே எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேம்மா அப்படின்ட்டு நாங்களே எடுத்துட்டோம். சேரீ செம்மையாக இருந்துச்சு. பாப்பாவுக்கு ஆணுக்குள்ளே கட்டி பார்த்தோம், வேறு லெவலில் இருந்துச்சு. பாப்பாவுக்கு கொண்டை போட்டு பூவெல்லாம் வைக்கணும் அப்படி இப்படின்னு எங்கள் அம்மா ஒரு ஐடியா சொல்லியிருந்தாங்க. சரிம்மா எல்லாமே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா சொன்னால் எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லிகிட்டே இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சனால எல்லாமே எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரியே எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ட்ரெஸ்ஸில் எங்கள் அம்மா சொன்னாங்க ஃபஸ்ட்டு காலில் உள்ளதை பாப்பாவுக்குள்ளதை பிரியா எடுத்து கொடுத்ததை காலில் போடு, இந்த சேரீ வந்து அங்கே கட்டிட்டு வா, கேக் வெட்டும்போது போட்டுக்கலாம். இன்னொன்று வந்து ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அதான் வீடியோவில் காட்டலை. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து இந்த ரெட் அந்த ப்ரௌன் கலர் மாதிரி ஷூ ரெட் கலர் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் போல் மேட்ச் ஆன மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே இந்த ஷூ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி தான் செலெக்ஷன் பண்ணாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா என் தங்கச்சி ஒரு பேக் வாங்கினா, நானும் ஒரு பேக் வாங்கினேன். எங்கள் அம்மா தான் வாங்கி தந்தாங்க, உங்களுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னாங்க. என் தங்கச்சி இதோட பேக்னா நிறைய வச்சுருக்கான். நானும் சரி அவள் வாங்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இதே மாதிரி வாங்கிட்டேன். எங்கள் அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு அப்புறம் பாப்பாவுக்கு வந்து வளையல் இதெல்லாம் வாங்கினோம். இந்த வளையல் வந்து என் தங்கச்சி செலெக்ஷன் பண்ணால், எங்கள் அம்மா இது என்ன வளையல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று செலெக்ஷன் பண்ணாங்க. அப்புறம் இது சரி இதையும் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹேர் பேண்ட் வந்து பாப்பாவுக்கு தலையில் மாட்டணுமா காலில். சரி ஓகே எல்லாமே வாங்கி கொடுத்தா நல்லது தானே சொல்லிட்டு நானும் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டேன். இந்த வளையல் சூப்பராக இருந்துச்சு. சரி போட்டு எல்லாமே பர்த்டே. இந்த செயின் வந்து எங்கள் அம்மா சின்ன வயசில் எங்களுக்கு வாங்கி கொடுத்தது. என் தங்கச்சி சொன்னால் இதெல்லாம் போய் ஏழை வாங்குற ஓல்டா அப்படின்ச்சு. இல்லை அம்மா அதெல்லாம் வாங்க சொன்னாச்சு அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளிப்பு இந்த தலையில் விட்றதெல்லாம் எங்கள் அம்மா ஏந்தே வாங்க சொன்னாங்கன்னே தெரில. நானும் சரி வாங்கிட்டேன். பாப்பாவுக்கு வந்து எல்லாமே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி எல்லாம் வைப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை தானே ஆசைப்பட்றாங்க, வச்சுருவோம் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு பேண்டு, கேர் பின்னு, ஊக்கு, அப்புறம் எனக்கு என்ன பிடிச்சிச்சின்னா இந்த கம்மல் வந்து என் தங்கச்சி தான் செலெக்ஷன் பண்ணால். நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வாட்ச் வந்து முன்னே ஒரு வாட்ச் வச்சுருந்தேன், என் ஃப்ரெண்டு ஒன்று கொடுத்தா, ஆனால் அது உடஞ்சி போச்சு. திரும்ப நான் இது வாங்கணும்னே வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஊக்கு அண்டு கோன் இது மட்டும்தான் வாங்கினோம். எனக்கு இன்னும் வளையல் எல்லாமே வாங்கலை.
அது எதுவுமே கொஞ்சம் காசு வந்து பட்ஜெட் கம்மியாக இருந்துச்சு. ஸோ வந்துட்டோம். எனக்கு கருவா சொல்லிச்சு, நான் சனிக்கிழமை போய் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்னு மகி உடனே அழுதுகிட்டே வந்துட்டாங்க. அப்பா அடிச்சிட்டாங்கம்மா அப்படின்ட்டு. ஒரு சின்ன கோழி குஞ்சு வளர்க்குறோம். அதை வந்து மகி வந்து போட்டு நசுக்கி கொண்டுட்டா ஒரு கோழி குஞ்சை. அதோட அவங்க அப்பா அடிச்சு விட்டாங்க போல். திரும்ப அதை தொடக்கூடாதுன்னு அதோட அழுதுட்டு வந்து என்கிட்ட சொன்னான், அம்மா அப்பா அடிச்சிச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே பாப்பா, ஏன் பாப்பா நீ பிடிச்ச அப்படின்னு சொன்னேன். பாப்பாவுக்கு எல்லாருமே விஷ் பண்ணிடுங்க, அட்வான்ஸாக கூட விஷ் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னென்னா, எனக்கு செலெக்ஷன் பண்ண ட்ரெஸ் உங்கள்கிட்ட காட்டணும்ல அப்படின்றனால தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ தெரியாது, நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஏதோ பிடிச்சிருந்துச்சு. அவங்க போட்டால் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அதனால சரி நம்ம போட்டுட்டு உங்கள்கிட்ட எல்லாத்துட்டையுமே காட்டுறோம். அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கருவாவுக்கு வந்து நெக்ஸ்ட்டு நான் தான் எல்லாமே செலெக்ஷன் பண்ணேன். ஏன்னா அவருக்கு ஃபேண்ட்டு எதுவுமே எனக்கு பிடிக்கல. நீ என்ன எடுத்திருக்க அப்படின்னாங்க. நான் போய் கடையில் போயிட்டு நின்றுட்டு ஏங்க ட்ரெஸ் எடுங்குங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த டாப் வந்து எனக்கு எடுத்தோம். மொத்தம் 3 டாப் எடுத்து கொடுத்துருந்தாங்க எங்கள் அம்மா. இந்த 3 நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. 1 ரெட் மாதிரி இல்லை, ரோஸு, பிளாக்கு. இந்த பிளாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மை ஃபேவரேட்டுன்னு கூட சொல்லலாம். பார்த்தோன்னே எடுத்துட்டேன். இந்த 3 பீஸுமே. அந்த ஸ்கை ப்ளூவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர்னால வாங்கிட்டோம். கருவாவுக்கு நான் தான் செலெக்ஷன் பண்ணேன். இந்த டிஷர்ட் வந்து நான் எதுவுமே செலெக்ஷன் பண்ணு அப்படின்னு சொன்னேன். நேற்று திட்டிட்டேன், நான் பண்ணுறதான் நீ போடணும் அப்படின்னு சொன்னேன். சரி நான் என் வாயே திறக்கலை, நீ என்ன வாங்கி கொடுத்தாலும் நான் போகிறேன்னு. வீட்டில் வந்து போட்டு பார்த்தா எனக்கு இது பிடிக்கல அப்படின்னாரு. நீ போட்டாலே போடணும் அப்படி. ஆனால் எனக்கும் தான் பிடிக்கல. நான் இதெல்லாம் பார்க்கவே இல்லை, இந்த மாடல் வந்து நல்லா இல்லைன்னு சொன்னார். அப்புறம் சரி என்ன பண்ணுறது, எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னதுனால சரி நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கருவாவுக்கு இந்த ஃபேண்ட்டு, அந்த டிஷர்ட்டு, இன்னொரு வந்து லைட் பிங்க் கலர் வந்து ஷர்ட் சூப்பராக இருந்துச்சு. இது போட்டு பார்த்தோம், வேறு லெவலில் இருந்துச்சு இந்த பிங்க் கலரு. அதோட நாங்கள் இன்னும் கருவாவுக்கு வந்து செப்பல், இன்னும் வாட்ச், இது 2 வாங்கணும். ஸோ சனிக்கிழமை போய் பாப்பாவுக்கு கிஃப்ட்டு நான் வாங்கிட்டேன் பாப்பாவுக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லா கிஃப்ட் வீடியோவில் நான் போடுறேன். அதுக்கப்புறம் கருவா வந்து இனிமேல் நான் வந்து சனிக்கிழமை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் நீங்கள் கேட்ட ஒரு வீடியோ கேட்டிருந்தீங்க, அக்கா நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டே மயக்கம் வர மாதிரி ஒரு ஆக்ஷனை போடுங்க அக்கா, அப்படியே வீடியோ ஷூட் பண்ணுங்கள், அண்ணா என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னீங்க. அதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன். பாய், டாட்டா, பை.